रूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः। वाग्देवीच्च विद्महे विरिञ्चि पत्नीच्च धीमहि तन्नो सरस्वती प्रचोदयात्। ओं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तवतिरु सरूर पांजे महाराज अवர்கள், ஆத்மகனானந்தி மகாராஜ் அவர்கள், சுத்தபானந்தி மகாராஜ் அவர்கள், வேதப்பிரியானந்தி மகாராஜ் அவர்கள், சமாஹிதானந்தி மகாராஜ் அவர்கள், கரிஷ்டானந்தி மகாராஜ் அவர்கள், மீண்டும் ஏனைய துறவி பெருமக்கள், மாதாஜி மற்றும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புனித நிகழ்ச்சி. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிறது மகிழ்ச்சி. இந்த கூட்டத்தினால் விழுந்துவிட்டதை எழுச்சி, நமக்கு எப்போதுமே இல்லை வீழ்ச்சி. இந்த பக்தர்கள் மாநாடு மூலமாக ஏற்படுகின்றது மறுமலர்ச்சி, அதுவே செய்யும் ஒரு புரட்சி. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், திருமூவரை போற்ற போற்ற வாழ்க்கை மணக்கும். ராமா என்ற 2 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து கடலை தாண்டினான் ஆஞ்சநேயர். ராமகிருஷ்ணா என்ற மந்திரத்தை சொல்லி சம்சார கடலை தாண்ட வேண்டும். அதற்கு தான் இந்த பக்தர்கள் மாநாடு. நான் திருக்குறளை சிறிது படித்திருக்கிறேன், திருமந்திரத்தை சிறிது படித்திருக்கிறேன், திருப்புகழையும் திருவம்பாவையும் திருப்பாவையும் சிறிது படித்திருக்கிறேன். ஆனால் திருமூவரை கெட்டியாக பிடித்திருக்கிறேன். இந்த மாநாட்டில், இந்த பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அணா சாதனா, குருதேவர் சொன்ன ஒரு அணா சாதனை அப்படின்னா என்ன? ஒரு அணா சாதனை என்ன என்ன சொல்லியிருக்கார் குருமராஜ்? தான் 16 அணா சாதனை செஞ்சிட்டேன், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் என்னையும் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், பிரபஞ்சத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், எதெல்லாம் இருக்கிறோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமேல் தெரிஞ்சிக்க வேண்டியது எதுவும் இல்லை. நான் என்னுடைய 16 நாள் சாதனை செஞ்சு ஒரு பரிபூர்ணமாயிட்டேன், ஒரு சம்பூர்ணமாயிட்டேன், முழுமையடைஞ்சிட்டேன். உங்களுக்காக ஒரு பெரிய பாதையை, சுலபமான பாதையை போட்டு அதை நடக்கிறதுக்காக உங்களை ஒரு அணா சாதனை செய்ய சொல்கிறேன். நான் செய்த சாதனைகள்லாம் நீங்கள் 16 அணக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்க ஒரு அணா சாதனை செஞ்சீங்கன்னா அந்த ஒரு அணா சாதனையால் என்ன நடக்கும்? ஒரு அணா சாதனையால் நாம் ஒரு அணா சாதனை செய்தால் பரமஹம்சரை தெரிந்து கொள்வோமா? ராமகிருஷ்ணரை நாம் அறிந்து கொள்வோமா? ராமகிருஷ்ணரில் நாம் கலந்து விடுவோமா? ராமகிருஷ்ணரை நாம் கரைந்து விடுவோமா? ராமகிருஷ்ணராக மாறி விடுவோமா? அதெல்லாம் அல்ல. ஒரு அணா சாதனை செய்வது என்பது நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்கு, என்னில் உள்ள தெய்வீகத்தை, அந்த உயர்ந்த தெய்வீகத்தை தெரிந்து கொள்வதற்கு நான் உடனே ராமகிருஷ்ணனிடத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலையை ஏற்படாது. அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மில் உள்ள தெய்வீகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், அடைய வேண்டும். அதனை நாம் சாதனை மூலமாக தெரிந்து கொண்டால், எப்போது நம்மை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, எப்போது நாம் நம்மை அறிந்து கொள்கிறோமோ, எப்போது நாம் நம்மை முழுமையான தெய்வீகத்தை நாம் உணர்ந்து அதிலேயே கரைந்து விடுகிறோமோ, நம்மிடத்தில் நாம் சேர்கிறோமோ, உடனே நாம் அவரிடத்தில் சேர்ந்துவிடும் அந்த சூழ்நிலை ஏற்படும். இந்த சாதனைகள்லாம் செய்யறதுக்கு நாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு
குருமராஜை தெரிஞ்சுக்கிறதுன்றது அப்புறம். உன்னில் உள்ள சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்க மாதிரி மேனிஃபெஸ்ட் டிவினிட்டி, ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன். மேனிஃபெஸ்ட் டிவினிட்டி இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது. நம்மை நாம் உணர்ந்து பிறகு இறைவனில் கலக்க வேண்டும். இந்த இறைவனில், இந்த பரம்பொருளில், இந்த அழியாத இறைநிலையில் நாம் ஒன்று சேருவதற்காகத்தான் இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் செய்ய வேண்டிய சாதனைகளை ஒரு பட்டியலிடலாம். ராமகிருஷ்ணர் பலவிதமான சாதனைகளை பற்றி சொல்லுகிறார். ஜபம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், கீர்த்தனை செய்ய வேண்டும், பஜனை செய்ய வேண்டும், சத்தியத்தை பழக வேண்டும், தூய்மையில் நிலை நிற்க வேண்டும், சமநிலையில் இருக்க வேண்டும், பொறாமை இருக்கக்கூடாது, சுயநன்மை இருக்கக்கூடாது, அனைவர்களும் அதே இறைவன் தான் இருக்கிறான் என்ற பாவனையிலே நாம் அனைவருக்கு சேவை செய்ய வேண்டும். எப்போதும் நாம் அவரை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை நாம் முழுமையாக உள்வாங்க வேண்டும். அவருக்காகவே வாழ வேண்டும். அவரையே நினைத்து, அவரையே சிந்தித்து, அவரையே தியானித்து அவராகவே மாறக்கூடிய சாதனைகள் பல பட்டியலிடுகின்றார். இவற்றெல்லாம் ஏதாவது ஒன்றையாவது பிடித்துக் கொண்டால், ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டாலே போதும். எத்தனையோ இருக்கின்றது. ஜபம் பண்ணுமா, அன்போடு பண்ணு. தியானம் பண்ணுமா, அன்போடு பண்ணு. பூஜை பண்ணுமா, அன்போடு பண்ணு. ஆரத்தி பண்ணுமா, அன்போடு பண்ணு. ஏது பண்ணாலும் நீ அன்போடு பண்ணா அங்க அன்புன்றதுதான் முக்கியம். லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். அன்பு தானே, அன்பே சிவம் தானே. அந்த அன்புன்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் எல்லா சாதனையும் பண்ணணும். அன்பு இல்லாமல் எந்த சாதனை பண்ணாலும் அது வெறும் பேச்சுக்கு ஒரு சாதனை. சத்தியத்தை கடைபிடிச்சா போறோம். இந்த கலியுகத்துக்கு சத்தியம் ஒன்னே ஒன்று போறோம். உரிமையில சொல்ற மாதிரி ஒரே ஒரு சத்தியத்தை கடைபிடிச்சா எல்லாமே உங்ககிட்ட வந்துடும். எல்லாமே உங்ககிட்ட வந்துடும். சத்தியமா, தூய்மையா, புனிதமா, தெய்வீகமா, அன்பா, எந்த வித பலனை எதிர்பார்க்காம அன்கண்டிஷனல் லவ் சொல்லக்கூடிய எதையும் எதிர்பார்க்காத பக்தி. சுவாமி குருமராஜ் நம்ம அமுதமிழர்கள் சொல்ற மாதிரி பக்தி செய்ய செய்யதான் பக்தி வரும். சாதனை செய்ய செய்தான் நாம் நம்மை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு நாம் உயர்வோம். நம்ம இடத்துல நம்ம இருக்கிறது தான் முக்கியம். நம்ம இடத்துல நம்ம இருக்கணும். நான் என்கிட்ட இருக்கணும். நான் யார்கிட்டயோ இருக்கிறதுல பெரிய விஷயம். நான் அப்பாட்ட இருக்கேன், அம்மாட்ட இருக்கேன், அக்காட்ட இருக்கேன், அண்டாட்ட இருக்கேன், தங்ககிட்ட இருக்கேன், தம்பிக்கிட்ட இருக்கேன், சொந்தக்காரர்கிட்ட இருக்கேன், எங்கெங்கேயோ இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறோமா? நான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கலையை கற்றுக்கூடியதான் இந்த சாதனை. இந்த சாதனைன்னா நமக்கு நான் சொல்லிக்கிறேன் இல்லையா, குருமார் அருளால சுலபமான பாதையை நம்ம காமிச்சிட்டாரு. பாதையை காமிச்சது சுலபமான பாதை. ஆனால் அந்த சுலபமான பாதை வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவர் எவ்வளோ சாதனை செஞ்சார். அவர் எப்படியா தீவிரமான ஒரு சூழ்நிலைக்கு தன்னை ஆளாக்கி கொண்டார். எதுக்காக? கருணைக்காகவா, இரக்கத்துக்காகவா, வாத்சல்யத்துக்காகவா, இல்ல தன்னுடைய சுயநலத்துக்காகவா? இந்த உலக நன்மைக்காக, இந்த பிரபஞ்சத்துக்காக தன்னையே உருக்கி இந்த பாதையை போட்டு கொடுத்தார். அதில் நீ நடந்தா போதும். நடக்கிறதுக்கு ஒரு சாதனை செஞ்சுதான் ஆகணும். எவ்வளோ சாதனைகள் செஞ்சு 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 முழுமையா அந்த தெய்வீகத்தை தன்னுக்குள்ள வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கறதுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த குரு மகாராஜ் கிட்ட அவர் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு சாதனை பண்ணுங்க. இது என்ன தெரியும் ரகசியம்? ஒரு சாதனை பண்ண போறப்ப தெரியும் அது எப்படியாப்பட்ட சாதனை, எவ்வளோ கடினமான சாதனை, எப்படியெல்லாம் இருந்தால் சாதனை செய்ய முடியும், அதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும், எவ்வளோ காலம் பிடிக்கும்னா இந்த வாழ்க்கை முழுவதும் சாதனை செய்யக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். சூழ்நிலையிலே கரைந்து விடுபவர்கள் சாதாரண மனிதர்கள். சூழ்நிலையிலே கரைந்து விடுபவர்கள் சாதாரண மனிதர்கள். சூழ்நிலையை கடந்து விடுபவர்கள் சாதனை மனிதர்கள். சூழ்நிலையை கடந்து விட வேண்டும். நாம் சந்திக்கும் சூழ்நிலைகள் இந்த சம்சாரத்துக்கு உட்பட்ட, உலகத்துக்கு உட்பட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கு உட்பட்ட சூழ்நிலைகள். இவற்றை நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கோயிலிலே இறைவனை காண்பவன், கோயிலிலே இறைவனை தேடுபவன், கோயிலிலே இறைவனை வழிபடுபவன் சாதாரண மனிதன். கோயிலிலும் இறைவனை தேடுபவன் சாதனை மனிதன். கோயிலிலே இறைவனை வழிபடுபவன் சாதாரண மனிதன்.
கோயிலிலும் இறைவனை வழிபடுபவன் சாதனை மனிதன். தன்னிலேயே இறைவனை தேடுபவன் தெய்வ மனிதன். எல்லோரிலுமே இறைவனை தேடுபவன் அவன் தெய்வமே. நாம் கோயிலிலே செல்கிறோம், வழிபடுகிறோம், வேண்டிக் கொள்கிறோம், சிறிது நேரம் கழித்து வந்து விடுகிறோம். எப்போதுமே கோயிலுக்குள்ளே சென்று இறைவனை தேடிக்கொண்டிருந்தால் உங்களுக்குள்ள தானே போக சொன்னது, நம்மளுக்குள்ள தானே போக சொன்னது. உள்ள இறைவன் இருக்கான், உள்ளத்திலே இருக்கான். அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கூட நீ சேர்ந்துரு, அவனோடவே நீ முழுமையாக சேர்ந்து அவனாவே ஆகிடு. அதுதான் உபதேசத்தினுடைய ரகசியம். 16 நாள் சாதனை நான் செஞ்சுட்டேன், நீ ஒரு நாள் சாதனை செய். இந்த ஒரு நாள் எத்தனை இருக்கு? ஜபம் பண்றியா பண்ணு, தியானம் பண்றியா பண்ணு, பூஜை பண்றியா பண்ணு, பிரார்த்தனை பண்றியா பண்ணு, பஜனை பண்றியா பண்ணு, கீர்த்தனை பண்றியா பண்ணு, சேவை பண்றியா பண்ணு, நாமஸ்மரணம் பண்றியா அது பண்ணு, ரூபஸ்மரணம் பண்றியா அதை பண்ணு, குணஸ்மரணம் பண்றியா அதை பண்ணு, வாணி ஸ்மரணம் பண்றியா அதை பண்ணு, லீலா ஸ்மரணம் பண்றியா அதை பண்ணு. எப்படி வேணா பண்ணு, எல்லாமே ஒரு அணா சாதனைக்குள்ள தான் வரும். இந்த ஒரு அணா சாதனை சொல்றது ஈஸியா இருக்கு, சங்கல்பம் எடுக்கிறப்ப தான் தெரியுது எவ்வளோ பெரிய விஷயம் அது. சாதனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாதனை பண்றதுக்கு சூழ்நிலை எல்லாம் இருக்கு, சாதனை பண்றதுக்கு உண்டான வசதிகள் இருக்கு, சாதனை பண்றதுக்கு எந்த தடங்களும் இல்லை. ஆனால் நான் சாதனை பண்ண மாட்டேன். குருமராஜ் சொல்லியிருக்காரு, கடைசி நேரத்தில் செத்து போகிற நேரத்தில் உனக்கு காட்சி தருவேன். ஆமாம் தருவார், அவர் காட்சி தருவார் செய்வார். அவர் கருணை கடல், அவர் பகவான், அவர் பிரம்மம், சொன்ன பேச்சை காப்பாற்றுவார். அவர் கடைசியில் கொடுக்குறான்றதுக்காக நீ ஒன்றுமே செய்ய மாட்டோமா? நான் ஒன்றுமே செய்யக்கூடாதா? நான் சாதனை பண்ணக்கூடாதா? அவர் கடைசியில் கொடுக்கறத கொடுப்பாரு, அதுக்காக அவர் வரவழை காத்துட்டு இருப்போமா? சோம்பேறியாக இருப்போமா? எந்த வித சூழ்நிலையும் சாதகமாக உருவாக்க மாட்டோமா? அவர் வரவே காத்துட்டு இருக்கணுமா? இது என்ன சாதனை இது? அப்படி இல்லை. அவர் வரப்ப வரட்டும், கொடுக்குறப்ப கொடுக்கட்டும், நான் செய்கிறேன். எனக்கு இந்த மனித பிறவி கிடைச்சதே பெரிய விஷயம், அதுலேயும் இறை நாட்டம் இருக்கிறது பெரிய விஷயம், அதில் முக்தி அடையணுன்ற மாதிரி ஆசை இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் பெரிய விஷயம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அந்த பெரிய விஷயம் சொல்லக்கூடிய உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்ததாகிய தெய்வீக நிலையை அடைவதற்கு நான் சாதனை செய்ய வேண்டாமா? என் வழிபாடு செய்ய வேண்டாமா? என்னுடைய வாழ்க்கைக்கு நான் முழுமையான ஒரு பூர்ணத்துவம் அடையிறதுக்கு என் சாதனை எவ்வளவு? கேள்விக்குறி. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த வாழ்க்கை நமக்கு இறைவனால் அருளப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கா வீழ்வதற்கா? வாழ்க்கை வாழ்வதற்கா வீழ்வதற்கா? வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்ல, வீழ்வதற்கும் அல்ல, வாழ்க்கை வெல்வதற்கு. வாழ்க்கை வெல்வதற்கு. வாழ்க்கையை வெல்ல வேண்டும். வாழ்க்கையிலே சில விஷயங்களை வெல்வதல்ல வாழ்க்கை, அதல்ல வெற்றி. வாழ்க்கையிலே சில விஷயங்கள் நாம் ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொண்ட பல விஷயங்கள், வாழ்க்கையிலே நாம் இதை அடைய வேண்டும், பேர், புகழ், பதவி, அதிகாரம், ஆசை, பணம், சொந்தம், பந்தம், இவையெல்லாம் அடைந்து விட்டால் அது நமக்கு ஒரு உயர்ந்த வெற்றி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம் அல்லவா? இவையெல்லாம் வெற்றிதான், இதெல்லாம் வெற்றி என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த வெற்றி எல்லாம் வாழ்க்கைக்கு உட்பட்ட வெற்றி, வாழ்க்கைக்கு உள்ளே வரக்கூடிய வெற்றி, வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வெற்றி. இந்த வெற்றி எல்லாம் இட் இஸ் எ ப்ராக்சிமேட் விக்டரி, ஒரு தற்காலிகமான ஒரு வெற்றி. ஆனால் நம்முடைய வெற்றி அதுவாக இருக்கக்கூடாது, நம்முடைய வெற்றி அதுவாக இருக்கக்கூடாது, தற்காலிகமான வெற்றியாக இருக்கக்கூடாது. பேர், புகழ், பதவி, அதிகார, ஆசைகள் இவையெல்லாம் வந்து போகக்கூடியவை, தோன்றி மறையக்கூடியவை, ஒரு நீர்க்குமிழி போல வந்து மறையக்கூடியவை. வாழ்க்கை முடிந்துவிட்டால் இவையும் முடிந்துவிடும். இவையெல்லாம் நாம் வெற்றி என்று நினைத்து கொண்டு அதிலேயே மயங்கி அதிலேயே நாம் ஊறிப்போய் லட்சியத்தை மறந்துவிட்டோம். உண்மையான வெற்றி, இப்போது சொன்ன வெற்றி எல்லாம் வாழ்க்கைக்கு உட்பட்டது. ஆல் சார்ட் ஆஃப் தீஸ் விக்டரிஸ் கம்ஸ் அண்டர் தி லைஃப். வாழ்க்கைக்கு உட்பட்டது. நாம் அடைய வேண்டிய வெற்றி
வாழ்க்கையிலே அடைய வேண்டிய வெற்றிகள் இவை அல்ல. பேர், புகழ், பதவி, அதிகார, ஆசை, பணம், பதவி அல்ல. எது எதுவென்றால் வாழ்க்கைக்கு உட்பட்ட இந்த விஷயங்களை அடைவதல்ல வெற்றி. வாழ்க்கையே வெல்ல வேண்டும். வாழ்க்கையில் வெல்லுவதல்ல, வாழ்க்கையினையே வெல்ல வேண்டும். we have to win the life itself. அதுதான் வெற்றி. அந்த வெற்றிக்கு தான் இந்த ஒரு அணா சாதனை. ஒரு அணா சாதனை என்பது வாழ்க்கையிலே பெறக்கூடிய சுகதுக்கங்களோ, இன்ப துன்பங்களோ, கேளிக்கை களியாட்டங்களோ, வேடிக்கை வினோதங்களோ, உல்லாச உற்சாகங்களோ அதற்காக கிடையாது. வாழ்க்கையே வெல்ல வேண்டும். வாழ்க்கையே வென்றுவிட்டால் நீ வாழ்க்கைக்கு எஜமானன். நீ வாழ்க்கைக்கு எஜமானன் எப்போதாவாய்? வாழ்க்கையே வெல்ல வேண்டும். வாழ்க்கையிலே வரக்கூடியதல்ல வெற்றி, இந்த வாழ்க்கையே வென்றுவிட வேண்டும். அதுதான் வெற்றி, அதுதான் குறிக்கோள், அதுதான் லட்சியம், அதுதான் நமக்கு உயர்ந்த ஒரு பரிசு. வாழ்க்கையே வென்றுவிட்டால் வாழ்க்கைக்கு நான் எஜமானன் ஆகிவிடுவேன். எனக்கு அடிமைகள் ஆகிவிடும். வாழ்க்கையில் வர வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அடிமையாகும்? இப்போ எதுக்கெல்லாம் நாம் அடிமையாக இருக்கோமோ, பேருக்கு அடிமை, பதவிக்கு அடிமை, புகழுக்கு அடிமை, காசுக்கு அடிமை, பந்தத்துக்கு அடிமை, சொந்தத்துக்கு அடிமை, சொர்க்கத்துக்கு அடிமை, உல்லாசத்துக்கு அடிமை, உற்சாகத்துக்கு அடிமை, ஊர் சுற்றத்துக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமை அடிமை அடிமையாக இருந்து அதை வெற்றி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ சொன்ன எல்லாமே வாழ்க்கையை வென்றுவிட்டால் இவை நமக்கு அடிமையாகிவிடும். இவை அடிமையாகிவிட்டால் நான் இந்த வாழ்க்கைக்கு எஜமானன். பிறகு மரணம் எனக்கு அடிமை, சூழ்நிலை எனக்கு அடிமை, லாப நஷ்டங்கள் எனக்கு அடிமை, எல்லாமே அடிமை, பிரபஞ்சமே அடிமை, அண்ட சராசரமே அடிமை. ஏன்? என்னை நான் என்னுடைய உண்மையான நானை நான் கண்டுவிட்டேன், நான் அடைந்து விட்டேன், நான் உணர்ந்து விட்டேன், நான் அதில் வெற்றி பெற்று விட்டேன். வாழ்க்கை எனக்கு அடிமையாகிவிட்டது. இப்போது நாம் வாழ்க்கையை வெல்ல வேண்டும். அதற்காக தான் ஒரு அணா சாதனை. வாழ்க்கையிலே மாட்டிக்கொள்ள அல்ல. வாழ்க்கை என்ற வார்த்தையிலே முதல் எழுத்து வா என்றும் கடைசி எழுத்து கை என்றும் வருகிறது. வாழ்க்கை என்ற அந்த ஒரு பதத்திலே முதல் எழுத்து வா என்றும் கடைசி எழுத்து கை என்றும் வருகிறது. இவற்றை ஒன்று சேர்த்தால், வாவையும் கையும் ஒன்று சேர்த்தால் என்ன? வாகை. வாகை என்றால் வெற்றி. வாகையை சூட வேண்டும் என்றால், வெற்றியை அடைய வேண்டும் என்றால் வலிகளை தாங்கிக் கொள்ளுங்கள். வெற்றியை அடைய வேண்டும் என்றால், வாகையை சூட வேண்டும் என்றால் வலிகளை தாங்கிக் கொள்ளுங்கள், துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள், நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் மானத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொள்ளுங்கள். வாகை சூட வேண்டும் என்றால் வலிகளை தாங்கிக்கொள், விமர்சனங்களை விருதுகளாக மாற்றிக்கொள். இந்த சத்சங்கம் என்பது என்ன? சத்சங்கம், சாது சங்கம், இவையெல்லாம் ஒரு நாள் சாதனையில் வருகின்றதா? ஆம், இவையெல்லாம் ஒரு நாள் சாதனையில் வரும். உண்மை சொல்ல மாத்திரமல்ல, தூய்மையாக இருப்பது மட்டுமல்ல, பூஜை செய்வது மட்டுமல்ல, ஆரத்தி செய்வது மட்டுமல்ல, அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்வது மட்டுமல்ல, சத்தியத்தில் நிலைப்பது மட்டுமல்ல, நாம் ஆணவம் இல்லாமல் இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும், வாத்சல்யத்தோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கனிவோடு இருக்க வேண்டும், பரிவோடு இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் சாதனை செய்யும்போது நமக்கு இந்த ஒரு அணா சாதனை கை கொடுக்கும். ஒரு அணா சாதனை என்பது இப்ப சொன்ன அனைத்து விஷயங்களையும் நாம் செய்து கொண்டே போனால்தான் ஒரு அணா சாதனை. பிறகு வைராக்கியம் வரும், பிறகு நல்லது கெட்டதுக்கு உண்டான ஒரு விசாரம் வரும், பிறகு நாட்டம் வரும். இறை நாட்டம் எப்போது வரும்? இன்ப நாட்டம் குறையாத வரையில் இறை நாட்டம் வராது. இன்ப நாட்டம் குறையாத வரையில் இறை நாட்டம் வராது. இன்ப நாட்டங்களில் சிக்கிக்கொண்டு தவித்து மூழ்கி எழ முடியாமல் ஐயோ ஐயோ என்று கற்றுக்கொடும்போது, இதோ நான் இருக்கிறேன், இந்த என் கையை பிடித்துக்கொள் என்ற ஒரு அபய குரல் கேட்டது. அந்த அபய குரல் ராமகிருஷ்ணனுடைய அபய குரல். அவரை நாம் நேசிக்கவில்லை என்றால், நேசிக்கணும். நேசிப்பு இல்லாமல் எப்படி? உயர்ந்த, அதாவது நேசிப்புன்னு என்ன? எதையும் எதிர்பார்க்காம நேசிக்கிறது. நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொண்டு போகிறோம்.
சுவாமிகிட்ட போனால் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொண்டு போகிறோம். ஒரு வாடி போன 2 வாழைப்பழத்தை வச்சுட்டு, இல்லை ஒரு வெள்ளரிக்காவை வச்சுட்டு இவ்வளோ நிறைவேற்ற மாதிரி கேட்குறோம். கோரிக்கைகள் கொஞ்ச நாள் தான் உன்னை வாழ வைக்கும். கோரிக்கைகள் கொஞ்ச நாள் தான் உன்னை வாழ வைக்கும். ஆசை கடைசி வரையில் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும். ஆசை, கோரிக்கை கொஞ்ச நாள் தான் வாழ வைக்கும். ஆசை கடைசி வரையில் வாழ வைக்கும். ஆனால் லட்சியம், லட்சியம் சாவே இல்லாத ஒரு நிலையை கொண்டு வரும். நாம் லட்சியம் வைத்துக் கொண்டிருக்கலாமா? யானை உடம்பு பெரியது, உடம்பிலே பெரிதாக இருக்கக்கூடிய யானை, ஆனால் ஊக்கத்திலே மிகவும் குறைவாக தான் இருக்கும். யானைக்கு உடம்பு பெருசு, ஊக்கம் குறைது. சிங்கத்திற்கு யானையை விட உடம்பு சிறியது, ஆனால் ஊக்கம் பெரியது. அந்த ஊக்கம் அதிகமாக இருப்பதால் உடம்பில் பெரிதாக இருக்கக்கூடிய யானையை கூட அது வீழ்த்திவிடும். நமக்கு ஊக்கம் இருக்கிறதா? ஏக்கம் இருக்கிறதா? நோக்கம் இருக்கிறதா? தாக்கம் இருக்கிறதா? தூக்கம் தான் இருக்கிறது. தூக்கம். யாரோ சொன்னாங்களா, உக்காந்துருக்கீங்க, யாரு இதுல ரொம்ப சோம்பேறி கை தூக்குங்க, அவங்களுக்கு முதல் பரிசு. ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 10 பேர்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் தான் கொடுப்போம். யார் உண்மையிலேயே சோம்பேறியோ அவங்க ஒத்துட்டு கை தூக்குங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு கை தூக்குறான், இன்னொருத்தன் பண்ணுறான் தூக்கலாமா வேண்டாமான்னு அப்படியே மொல்லமாக தூக்குறான். இன்னொருத்தன் பண்ணுறான் தூக்கவே மாட்டான். அவனை தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அவன் அது கை எழுப்புறது கூட சோம்பேறித்தணும். நமக்கு ஏக்கம் இல்லை, நோக்கம் இல்லை, தாக்கம் இல்லை, ஊக்கம் இல்லை. எது இருக்கக்கூடாது அது இருக்குது. இந்த இந்த 3 ஊவை நம்ம சீக்கிரமாக நீக்கணும். நம்ம வாழ்க்கையை தொந்தரவு கொடுக்கக்கூடிய இந்த 3 எழுத்து ஊ. ஒன்று ஊ, ஒரு ஊ வந்து உலா, ஊர் சுற்றுறது உலா, எப்போத்தாவது ஊர் சுற்றிகிட்டே இருக்குது. 2வது ஊ உணவு, சாப்பிட்டுட்டே இருக்கிறது. 3வது ஊ உறக்கம், தூங்கிகிட்டே இருக்கு. இந்த 3 ஊ தான் நம்மளுக்கு வாழ்க்கையை பாழாக்கிடும். இந்த வாழ்க்கையை வெல்வதற்கு என்றால் பூரண சாதனை செய்யாமல் போனால், குருதேவர் காட்டிய வழியில் செல்லாமல் போனால், அவர் சொன்ன கருத்துக்களை மனதிலே நிற்க வைத்துக் கொள்ளாமல் போனால், மறுபடியும் நாம் பிரிவு எடுக்க வேண்டும். மறுபடியும் நாம் இதே பிரிவு எடுப்போமா? அந்த ஆசை வச்சுக்காதீங்க. மறுபடியும் பிறவி இருக்கும். இந்த பிரிவில் நம்ம எது எதெல்லாம் விடணுமோ அதை விடாமல், எது எதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கணுமோ அதை பிடிச்சிக்காம, பிடிக்க வேண்டியதை பிடிக்காம, விட வேண்டியதை விடாமல் இருக்கிறப்போ இதே பிறவி கிடைக்குமா? டவுட்டு தான். நம்ம வேண்டிக்கிறோம், வருத்த பிறவி இருக்கக்கூடாது, மறுஜென்மம் இருக்கக்கூடாது, இதே பிறவியில் போயிடணும், இந்த கடைசியாக இருக்கணும், அந்த ஆசை இருக்குதுல்ல. அப்போ அதுக்கு சாதனை செய்யணுமா வேண்டாமா? குரு மகாராஜ் என்ன பண்ணார்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் சாதனை செஞ்சு ஒரு ஆன்மீக பொக்கிஷத்தை அப்படியே தங்கிட்ட வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த பாட்டிலை கொண்டு போனீங்கன்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக கொடுப்பார் அருள். கொஞ்சம் பாத்திரம் கொண்டு போனால் பாத்திரத்தில் கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் பெரிய அண்டாவை தூக்கணும்னா அண்டாவில் கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் பெரிய டேங்க் தோணா டேங்கில் கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் கொண்டு போனால் கண்டெய்னரில் கொடுப்பார். நீ எவ்வளோ பெருசாக கொண்டு போகிறீங்களோ அதை பூராவும் நிரப்பி கொடுப்பார். வெறும் கையோடு அனுப்ப மாட்டார். அந்த வெறும் கையோடு அனுப்புகிற வழக்கம் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன கொண்டு போகணும்? நான் எண்டு கொண்டு போகணும். பாத்திரம் கொண்டு போகணுமா, ஸ்பூனு கொண்டு போகணுமா, டம்ளர் கொண்டு போகணுமா, டேங்க் கொண்டு போகணுமா, கண்டெய்னர் கொண்டு போகணுமா, எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு போவீங்களோ அது ஃபுல்லாக நிரப்பி தருவார். நம்ம கொண்டு போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எவ்வளோ? நம்ம அன்பு இருந்தால், கடவுள் வேலை அன்பு வச்சா, கடவுளை நேசிச்சா, கடவுளுக்காகவே வாழ்ந்தா, கடவுளுக்காகவே உயிர் தியாகம் பண்ணா, கடவுளுக்காகவே எல்லாத்தையும் சுரக்க தயாராக இருந்தா அவர் உங்கள் முன்னால் வந்து நின்றே ஆகணும். நீங்கள் உண்மையான பக்தர்களாக என்றால், உண்மையாக குருமலை நேசிக்கிறவராக இருந்தால், குருமலை தான் எனக்கு வேறு எதுவும் இல்லை என்ற மாதிரியான உயர்ந்த லட்சியத்தில் நீங்கள் முழுமையாக நின்றீங்கன்னா இந்த குருமலை உங்கள் முன்னால் வந்து நின்றே ஆகணும். இல்லை அவருக்கும் நேசிக்கணும். நான் அப்பப்போ தமாஷா சொல்லுவேன், யாரும் குறைச்சிக்க வேண்டாம். உயர்ந்த இறைவனையே என்றும் நேசி, உயர்ந்த இறைவனையே என்றும் நேசி.
அவரை பற்றியே யோசி, அவர் கருத்துக்களையே முழுமையாக சுவாசி. இப்படி செய்தால் நீ போக வேண்டாம் காசி. இப்படி செய்தால் நீ போக வேண்டாம் காசி. உயர்ந்த உயர்ந்த எதிர்களை நாம் உள் வாங்க வேண்டும். உயர்ந்தது என்றும் உள்வாங்கு, உயர்ந்தது என்றும் உள்வாங்கு. உதவாததை கண்டு உடனே பின்வாங்கு. உயர்ந்ததை என்றும் உள்வாங்கு, உதவாததை கண்டு உடனே பின்வாங்கு. உடனே பின்வாங்கணும். உயர்ந்த வளமான வாழ்க்கைக்கு, உயர்ந்த வளமான வாழ்க்கைக்கு நல் கருத்துக்களை நம்ம உள்வாங்கணும். உள்வாங்குறோமா? பிறந்ததும் உனக்கு நடப்பது தாலாட்டு, பிறந்ததும் நடப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு. பிறந்ததும் நடப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு. இதற்கிடையே நீ வாங்க வேண்டும் பாராட்டு. இதற்கிடையிலே நீ வாங்க வேண்டும் பாராட்டு. எப்படி வாங்குறது பாராட்டு? ஒரு அணை செஞ்சாதான், ஒரே ஒரு அணை செஞ்சா போதும். நம்ம செய்யணுமே, செய்யறதுக்கு தான் அது வாய்ப்பு. சாது சங்கம், சத் சங்கம் இதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் அருளால் கிடைக்கிறது. நம்ம இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு நம்முடைய முயற்சினால வரல. நாம வச்சுக்கணும், நம் முயற்சினால வரல, அவருடைய அருள்னால தான் வந்திருக்கோம். அவங்களுடைய அருள்னால தான் வந்திருக்கோம். அவர் அருள்னா அவர்கிட்ட எது கேட்டாலும் கொடுத்துருவாரு. கல்பத்திருடைய வரும், இன்னும் வரப்போது 1ஆம் தேதி. கல்பத்திருடைய கேட்டதை தரும் கற்பக விருட்சம். சரி, நல்லதுதான். என்ன கேட்ப? நம்ம என்ன கேட்குறோம்? பக்தி கொடு, ஞானத்தை கொடு, வைராகியத்தை கொடு, அப்படி சில பேர் கேட்பாங்க. சரி, பல பேரை கேட்பாங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் சொந்தக்காரன் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவளை நல்லா இருக்கணும், நோய் நொடி இருக்கக்கூடாது, நீண்ட ஆயுசு வரணும், பொருள் வேணும், இதெல்லாம் வேண்டுவாங்க. சரி, ஆனால் குருமாட்ட என்ன தெரியுமா இருக்கு? அருளை நாடி வந்தவருக்கு அருளை தருபவர், பொருளை தேடி வருபவர்களுக்கு பொருளையும் தருபவர். அருளை நாடி வந்தால் அருளை தருவார், பொருளை தேடி வந்தால் பொருளையும் தருவார். ஆனால் எதையும் தேடாமல் செல்பவர்களுக்கு தன்னையே தருவார். எதையும் வேண்டவே வேண்டாம், அங்க போய் நில்லு, நல்ல கவனி, உள்வாங்கு, அன்பு செய், இதயத்தை நிறுத்தி வச்சுக்கோ, அப்படியே வந்துட வேண்டியதான். மீது அவர் பார்த்துப்பார். நம்ம கேட்கறதுக்காக போகக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நம்மளே போய் கேட்டது என்ன அர்த்தம்? அது எனக்கு இதை கொடு, அதை கொடு, அங்கே எல்லாத்தையும் கொடு கொடு கொடு. நம்ம என்ன கொடுக்குறோம் அவருக்கு? நம்ம எதாவது கொடுக்குறோமா? நம்ம இதுவரையும் அவருக்கு எதாவது கொடுக்குறோம்னு தோணியிருக்கா? நம்ம கொடுக்குற நைவேத்தியம் அவருக்கு காமிச்சு நம்மளே எடுத்துக்கிறோம். நம்ம கொடுக்குற பட்சணை கூட காமிச்சு நம்மளே எடுத்துக்கிறோம். இன்னும் 2 நிமிஷம், 2 இல்லை 3 நிமிஷம். எனவே நாம் கொடுக்குவதற்காக போக வேண்டும், நாம் கொடுப்பதற்காக போக வேண்டும். ஒரே நாள் சாதனை செய்தால் நம்முள் தைரியம் வரும், துணிச்சல் வரும், வீரம் வரும், வெற்றி வரும், சமநிலை வரும். அனைவரும் அதே இறைவன் தான் இருக்கிறார் என்ற அந்த ஒரு பாவனை வரும். அப்போ அனைவரும் ஒன்று போல் நேசிப்போம். இன்னும் 2 நிமிஷம் சார், ப்ளீஸ். இப்போ ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயினுக்கு பேர் ராமகிருஷ்ணா ட்ரெயின். அந்த ட்ரெயின் போக வேண்டிய இடம் வந்து ராமகிருஷ்ணா லோகம். அந்த ட்ரெயின் ராமகிருஷ்ணா எக்ஸ்பிரஸின் பேர். ஆனால் அது எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்கும். அந்த ராமகிருஷ்ணா ட்ரெயினுக்கு பேர், அந்த ட்ரெயின் போகக்கூடிய இடம் ராமகிருஷ்ணா லோகம். அந்த டிரைவர் வந்து குரு மகாராஜ், கார்டு வந்து விவேகானந்தர். அந்த ட்ரெயினுக்கு 16 பெட்டி இருக்கு. 16 பெட்டிக்கும் ஒவ்வொரு துறவி சீடர் தான் டிடி. ராமகிருஷ்ண லோகம் டெஸ்டினேஷன், ராமகிருஷ்ணா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பேர். அதுக்கு 16 போகிகள், அதுக்கு 16 துறவி சீடர்கள் தான் டிடி. அது எல்லா ஸ்டேஷனும் நிற்கும். டிரைவர் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் தான் கார்டு. அந்த 16 பெட்டியும் ஒவ்வொரு ஸ்டேஷன் நிற்கிறது. அந்த பேசஞ்சர் யார் தெரியுமா? பக்தர்கள் தான் பேசஞ்சர். அந்த பக்தர்கள் இந்த ட்ரெயினில் ஏறணும்னா அதுக்கு டிக்கெட் வேணும். என்ன டிக்கெட்டு?
விஸ்வாசம் அன்பு, விஸ்வாசம் அன்பு என்ற டிக்கெட் வச்சுருந்தா ட்ரெயின் வந்தோடனே நீங்கள் ஏறிடலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் போய் நிற்கிறதுக்கு இடம் உண்டு, ஆனால் உட்காரத்துக்கு இடம் கிடைக்காது. ஏன்னா விஸ்வாசம் அன்புன்ற டிக்கெட் இருந்தால் உடனே உட்கார வச்சுருவாங்க டிடி. அப்படி இல்லைன்னா உள்ளே போகலாம், நின்றுட்டே போகணும். எப்போ விஸ்வாசம் இந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுதோ போக போக நடுவில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், அப்போ உட்காந்துக்கலாம். இப்போ காடு விவேகானந்தர், டிரைவரு ராமகிருஷ்ணர், சேரக்கூடிய அந்த இடம் ராமகிருஷ்ணர் லோகம். ஆனால் 16 பெட்டிக்கு சீடர்கள் தான் டிடி, பக்தர்கள் தான் பேசஞ்சர்ஸ். விஸ்வாசமும் அன்பும் தான் டிக்கெட்டு. சரி, இதெல்லாம் போகுது. சாப்பாடு தண்ணி வசதிகளை கொடுக்குறது அம்மா தான் கேட்ரிங்கு. இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா ஒரேனா சாதனை செய்யலாம். ஒரேனா சாதனை செஞ்சால் இந்த ட்ரெயினில் ஏறலாம், ராமகிருஷ்ண லோகமும் போகலாம். இந்த ட்ரெயினில் ஏறத்துக்கு முயற்சி பண்ணுறது தான் இந்த ஒருநாள் சாதனை. அவர் போட்டு கொடுத்த பாதையில் நடக்கிறதுக்கு தான் ஒருநாள் சாதனை. அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, என்ன நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னுள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒருநாள் சாதனை. அவர் நமக்கு சாப்பாடு பிசைஞ்சு கலந்து எல்லாம் கொடுத்து வாயில் கூட போட்டுட்டார். முழுங்க வேண்டியதுதான் ஒருநாள் சாதனை. அது செஞ்சால் முழுங்கிட்டா அந்த இடம் சேர்ந்துடலாம். இல்லைன்னா மறுபடியும் இதே விதமான பிரார்த்தனைகள் செஞ்சுக்கிட்டு ஏங்கிட்டு தவிச்சுக்கிட்டு துடிச்சிக்கிட்டு கதறிக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா அழுதுகிட்டு உழுந்து எழுந்து புரண்டுக்கிட்டு உன்னால் நான் கேட்டேன் என்ன அன்னை கேட்டேன் என்ற கதையை பேசிக்கிட்டு இதே நடக்கும். அப்படி நடக்கக்கூடாது, நடக்காது. ஏனென்றால் இந்த பக்தர்கள் மாநாடு வெறும் பக்தியை ஊட்டுவதல்ல, வெறும் முக்தியை தருவதல்ல, வெறும் நம்முடைய லட்சியத்தை அடைப்பதல்ல, இந்த பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடிய மறுமலர்ச்சி தரக்கூடிய ஒரு மையமாக அமையக்கூடிய இடம். எனவே தான் இந்த இடத்துக்கு நாம் வர்றதுக்கு பாக்கியம். இதை சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.